ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரவா கேசரி. ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி now. இன்க்ரீடியன்ட்ஸில் 1 கிளாஸ் ரவா, 1 and a quarter glass sugar, half glass ghee, 1 tablespoon gram flour, 3 to 4 teaspoon pineapple essence, food color, cashew nut and kishmish. ஃபஸ்ட்டு வாட்டர் பாயில் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரவா எடுத்திருக்கேனோ அதே மாதிரி 3.5 டைம்ஸ் எடுத்திருக்கேன் வாட்டர். ஹாஃப் பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சுகரும் ஆட் பண்ணிடலாம். நல்லா சுகர் கரையட்டும். இப்போ நல்லா இந்த சுகர் கரைஞ்சிடுத்து. கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதித்த உடனே இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி கேஷ்யூ நட் கிஷ்மிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே கிஷ்மிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். கடாயில் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ சூடான உடனே ரவா ஆட் பண்ணலாம். கலர் மாறுற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணுறேன். இதை கொஞ்சம் பெரிய சைஸ் ரவாவில் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் நான் நார்மலில் தான் பண்ணியிருக்கேன். ரவா கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். எல்லா ஹல்வாலுமே கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணலாம், ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். ஃப்ரையிங் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நல்லா இது கலரும் சேஞ்ச் ஆகிடுது, கீயும் வெளியில் வருது. சாஷ்னி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ வாட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்ப் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் கவர் பண்ணிடலாம். 1 மினிட் கவர் பண்ணி குக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கன்சிஸ்டன்சி நல்லா ஹல்வா டைப்புக்கு வரணும் இந்த மாதிரி. இப்போ கேஷ்யூ நட்ஸ், ரெய்சின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
அதோடு சேர்த்து 3 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பைனாப்பிள் எசன்ஸோடு சேர்த்து ரவா கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சென்னையில் இருக்க சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேசரி ரெடி ஆகிடுது. ஃபைனலாக கீ ஆட் பண்ணிக்கலாம் மேலே. ஆறினதும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you have not subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.